சமாதானத்தை விரும்பாதோர் இருக்க முடியுமா? ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் சமாதானம் முக்கிய பங்கு வகிக்கிறது. சமாதானத்தை தேடி அலைகிறவர்களும் உண்டு. சில சமயங்களில் இருதயத்தில் இருக்கும் சமாதானத்தை இழந்து தவிக்கிறோம். இதை அறிந்த இயேசு தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தருவதாக வாக்களித்துள்ளார். மேலும் அவர் சமாதானத்திற்கு அதிக கவனம் செலுத்தியதால் தான் தன்னிடம் வருவோரை சுகப்படுத்தியதோடு நில்லாமல் சமாதானத்தோடே போ என்று கூறி திடப்படுத்தியும் உள்ளார். வேதம் சொல்கிறது, ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்த வேண்டுமா? ஏன் ஒரு பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணும் போது கூட முதலாவது சமாதானத்தை கூற வேண்டுமா? ஏற்க மறுத்தால் மாத்திரமே யுத்தம் பண்ண வேண்டும் என்று உபாகமம் 20:10 கூறுகிறது. மேலும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று ரோமர் 12:18 கூறுகிறது. இவற்றை நாம் கடைபிடித்தாலும் சில சமயங்களில் தாவீதை போல் நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் என்று புலம்புவதும் உண்டு. யாவரோடும் சமாதானமாயிருக்க விரும்புகிறீர்களா? உங்களுக்கு வேதம் கூறும் ஆலோசனை இதோ. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார் என்று நீதிமொழிகள் 16:7 கூறுகிறது. அதாவது, நாம் செய்கிற செயல் தேவனின் சித்தத்தின்படி இருந்தால் காரணமில்லாமல் சத்துருக்களாய் எழும்புகிறவர்களையும் சமாதானமாகும்படி செய்வாராம். ஒருவேளை காரணத்தோடு எதிர்த்து வந்தால் அதற்கும் வேதம் ஆலோசனை சொல்கிறது. நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும் என்று யோபு 22:21 கூறப்பட்டுள்ளது. அதாவது, தேவன் நம்மிடத்தில் சுட்டிக்காட்டும் குறைகளை ஒப்புக்கொண்டு அவரோடு நல்மனம் பொருந்தினால் காரணத்தோடு எதிர்த்து வரும் சத்துருக்களையும் கூட தேவன் சமாதானமாக்குவாராம். தேவனுடைய வழியில் நடக்கும் போதும் அவரோடு நல்மனம் பொருந்தும் போதும் சத்துருக்கள் சமாதானம் ஆவார்கள் என்பதற்கு வேதம் கூறும் சாட்சி இதோ. பெத்தேலுக்கு போக புறப்பட்டு விட்டான் யாக்கோபு என்ற செய்தி அறிந்த மாமனாகிய லாபான் 20 ஆண்டுகள் அடிமையைப் போல இருந்தவனை விட்டுவிட மனதில்லாததா தன் கூட்டத்தோடு பின்தொடர புறப்பட்டான். இது ஒரு புறம் இருக்க, பொருத்தினை நிறைவேற்ற பெத்தேலுக்கு வருகிறான் யாக்கோபு என்பதை அறிந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவத்திற்கு பழி தீர்த்து கொள்ள தன் இடத்திலிருந்து 400 பேரோடு புறப்பட்டான் ஏசா. விடிந்தால் யாக்கோபை பிடித்து விடலாம் என்று எண்ணி படுக்கைக்கு போன லாபானின் சொப்பனத்தில் தோன்றிய தேவன், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று எச்சரித்து காரணமில்லாமல் பின்தொடர்ந்தவனை சமாதானமாகும்படி செய்து தன் வழியை திரும்பும்படி செய்தார். ஆனால் காரணத்தோடு எதிர்த்து வருகிற ஏசாவை சந்திக்க யாக்கோபு அன்று இரவு பெனியேலில் தனித்து தேவனை சந்திக்க வேண்டியிருந்தது. அங்கே அவன் அவரோடு பழகி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு அவரோடு நல்மனம் பொருந்தினான். ஆதலால் மறுநாள் எதிர்த்து வந்த ஏசாவையும் யாக்கோபோடே சமாதானமாகும்படி செய்தார் தேவன். ஆகையால் சகோதரனே, சகோதரியே, உன் வழி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். இல்லை என்றால் நேரம் எடுத்து அவரோடு பழகி உன்னை சீர் செய்து கொள். அப்போது உன்னை காரணமின்றி பின்தொடரும் எதிரிகளையும் காரணத்தோடு எதிர்த்து வரும் எதிரிகளையும் தேவன் உன்னோடு சமாதானமாகும்படி செய்வான். வேதம் சொல்கிறது, நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுக்கு சமாதானத்தை அருளி செய்வாராக. ஆமென். Is there anyone who hates peace? Peace plays a major role in every person's life. Many people spend time in search of it. Jesus was very concerned about this peace. He healed the people who came to him and finally said,
go with peace. Our heart gets troubled without this peace. That's the reason Jesus gave His own peace for us. The Bible says, whenever you enter someone's house, first say, "May God's peace be on this house." And when you draw near to a town to fight against it, first offer it terms of peace. If it refuses to accept it then you can fight with it, says Deuteronomy 20:10. Further it says, "Blessed are the peacemakers, for they will be called children of God." And Romans chapter 12 verse 18 says, "Do all that you can to live in peace with everyone." Even though we follow these instructions, sometimes we are about to scream like David, "I search for peace, but when I speak of peace, they want war." Are you a person who search for peace? Here is the advice for you from the Bible. Proverbs 16 verse 7 says, "When the ways of people pleases the Lord, He causes even their enemies to be at peace with them." If our works and ways are according to the will of God, He will make our enemies to be at peace with us. Bible also gives advice for facing the enemy who rise against us with reason in Job chapter 22 verse 21. Agree with God and be peace. In this way, good will come to you. Here is the witness from the Bible for the one who peacefully agree with God and walk according to His will. By hearing the news that Jacob had fled to Bethel, his uncle Laban decided to chase him because he never wanted to leave Jacob, who worked as a slave for 20 years. In other hand, he has to face his brother Esau, who is coming to meet him with 400 men to take revenge for an incident which had happened 20 years back. The Lord appeared to Laban in his dream, who went to his bed by thinking, "Tomorrow I will catch Jacob and warn him. Be careful what you say to Jacob, whether it's one word, good or bad." By this warning, the Lord made Laban to be peace with Jacob and return to his place. But to face Esau, who opposed him with the reason, he has to spend that night alone with God in Peniel, where he agreed with God about his mistake and make peace with him. The next day, God made Esau to be peace with Jacob. So, dear brothers and sisters, think that your way pleases the Lord. If not, spend time with Him and agree His ways and be at peace with Him. By doing so, He will make your enemies to be at peace with you. The Bible says, "Look at those who are honest and good, for a wonderful future awaits those who love peace." May the Lord of peace give you peace. Amen.